நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக அவரது திருமுன் உங்களையே படைத்து மன்றாடி செபிக்கிறீர்கள். ஆண்டவரை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் இதோ இந்த மாட்சியில் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இன்று திருப்பாடல் 112 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது கடவுள் மீது அச்சம் என்பது ஞானத்தின் துவக்கமாய் இருக்கிறது என்பதை வேதம் வெளிப்படுத்துவதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு கடவுள் மீது வருகிற அச்சம் உலகத்தில் உலர்கிற அந்த பயத்தை போன்றது அல்ல. அது கடவுளுக்கு நாம் கொடுக்கிற உயர்ந்த மாட்சியின் அடையாளம். ஆகவேத்தான் அந்த அச்சத்தை நம் உள்ளத்திலே கொண்டு வருவர்களாய் ஆண்டவரை பாடி புகழ்வோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுகிற பிள்ளைகளுடைய வழிமரபு வலிமை மிக்கதாய் பூவுலகில் தோன்றியிருக்கும். நேர்மையுள்ளோருடைய தலைமுறையாக அது ஆசை பெற்றதாயிருக்கும் என்கிற இந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிற போது ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் தலைமுறையையும் தாங்கி வழி நடத்துகிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. அவர்கள் இருளில் ஒளி என மிளிர்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவருக்கு உகந்த அஞ்சி நடக்கிற பிள்ளைகள் ஒளியாயிருப்பார்கள். பல்வேறு நிலைகளில் நாமும் அச்சத்தினாலே செயல்பட்டு ஆண்டவருக்கு வெளிச்சமான பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். இரக்கமும் நீதியும் நம்மிடமிருந்து வெளிப்பட்டு இறைவனை மாட்சிப்படுத்துவதாக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக என்னாலும் நாங்கள் நேர்மையோடு வாழ்ந்து மக்கள் மனதில் நிலைத்திருக்கிற சாட்சிகளாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய அலுவல்களை நாங்களும் எங்களுடைய இதயத்திலே தாங்கி எடுத்து செல்ல அசைவராத நம்பிக்கை எங்களுக்குள்ளே என்றாலும் சிறந்து விளங்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மகிமைக்குரிய அந்த நாமத்தின் மாட்சிக்காக நாங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாயிருக்க நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக எங்கள் வாழ்வு அமைந்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் அதிகாரம் நிறைந்த அந்த கரங்களில்
எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பிள்ளைகள் நாங்கள், அவர் அளித்த இறையாட்சியை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்கிற உண்மையை எங்கள் தெய்வத்துக்கு எடுத்து கூறுகிற சாட்சிகளாக எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை